நம்ம ஊரில் எது வருதோ இல்லையோ, எது வேணால் டவுட்டில் வாங்கி வைக்கலாம். ஆனால் நெல்லி செடி கண்டிப்பாக வரும். அதுக்கு நிறைய இடத்துல நீங்கள் வந்து நெல்லி செடிகளை கண்டிப்பாக கண்கூடவே பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து இப்போ மாடி தோட்டத்தில் வைக்கிற வேர்ஷனாக இப்போ ஒட்டு செடிகள் நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. எல்லாமே கிராஃப்டர் பிளான்ஸ் தான், சூப்பர் அண்ட் ஹெல்த்தியாக. இது வந்து ரெட் கலர், க்ரீன் கலரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரெட் கலர். எல்லாமே இந்த மாதிரி ஸ்டிக்கோட சூப்பர் அண்ட் ஹெல்த்தி பிளான்ஸாகவே இருக்குது. ஏன் இந்த ஸ்டிக் கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்டால், செடி கொஞ்சம் லீனாக இருக்கு இல்லையா, காற்று பட்டாவோ இல்லை எடுக்கும் போதோ உடஞ்சிடுச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இந்த மாதிரி ஸ்டேக்கிங் ஸ்டிக் கொடுத்து கட்டி வச்சுருக்கோம். ஒட்டு செடி நல்லாவே மோல்ட் ஆகிடுச்சு, சூப்பராக க்ரோத்தாக இருக்குது. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சூப்பராக வளரக்கூடிய நெல்லி செடியில் ரெட் நெல்லி, ரெட் ஆம்லா, அப்படி இல்லைனா ரெட் கூஸ்பெரி, இந்த செடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு புஷ் டைப் தான். இது ரொம்ப பெரிய மரமாகும் அப்படின்லாம் பயப்பட தேவை கிடையாது. இது வந்து ஒரு புஷ்ஷாக வளரக்கூடிய ஒரு செடி. ஸோ அழகாக நீங்கள் மாடி தோட்டத்தில் 15க்கு 15 இல்லை 18க்கு 18 க்ரோ பேக் வாங்கி வச்சு சூப்பராக வளர்த்துக்கலாம். இதோட பாட்டிங் மிக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மண் கலவை, செம்மண் கலவை இருந்தாவே போதும், இது சூப்பராக வளரும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ், ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி கூட. நீங்கள் வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட தண்ணி ஊற்றலாம், அந்தளவுக்கு இது ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ரெட், க்ரீன், எல்லோ, சம்டைம் பர்பிள் கூட சொல்கிறாங்க. பட் அது நான் பார்த்தது கிடையாது. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்க நெல்லியில் பர்பிள் கலரில் இருக்குதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட மேக்ஸிமம் ஹைட்டே எவ்வளோ போகுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 to 5 feet அவ்வளோதான் இதோட ஹைட் ரேஞ்சஸே உங்களுக்கு. ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா சின்ன செடிகள்லேயே உங்களுக்கு விட ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் சம்மர் சீசனில், ஏர்லி சம்மரில் உங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப சின்ன செடி, அதனால் இதில் இப்போதைக்கு ஃப்ரூட்ஸ் கிடையாது. நீங்கள் வச்சு ஒரு வருஷமாவது இருக்கணும். செடிகள் நீங்கள் வந்து நட்டு வச்சு 1 வருஷத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக காய்கள் கொடுக்குறோம். காய்கள் கொடுக்கும் போது நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, ஒரு இலை கூட உங்களுக்கு செடிகளில் இருக்கவே இருக்காது. எல்லா இலையுமே உதிர்ந்து போயிடும். ஸோ எல்லா இலையுமே உதிர்ந்துட்டு உங்களுக்கு வந்து வெறும் செடியிலே ஃப்ளவர் வச்சு ஃப்ரூட் வைக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 90% ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரூட் செட் ஆகிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவை கிடையாது. இதோட ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் இருக்கும். எல்லாத்தோட ஃபோட்டோஸ் நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா ரெட் கலரில் இருக்கக்கூடியது. இது ஈஸி மெயின்டெனன்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, எதை வச்சு நீ ஈஸி மெயின்டெனன்ஸ்ன்னு சொன்னேன்னு பார்த்தோன்னா, இதுக்கு உரங்கள் அவ்வளோ கொடுக்க தேவையில்லை. வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் உரங்கள் கொடுத்தா போதும். அதுவும் எப்போன்னா அது ஃப்ளவரிங் எடுக்குது இல்லையா, அதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி, நீங்கள் வந்து ஜான்வரி பிப்ரவரி டைமில் நீங்கள் உரங்கள் கொடுக்கலாம். நல்ல ஒரு சத்தான உரம் ஆர்கானிக்காக கொடுத்தீங்கன்னா போதும், சூப்பராக உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே செட் ஆகிடும். தென் வந்து வாட்டரிங் 2 நாளைக்கு ஒரு வாட்டின்னு சொன்னால், அதுக்காக நீங்கள் சம்மர் டைம்லலாம் 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஊற்றாதீங்க, டெய்லி ஒன்ஸ் ஊற்றிடுங்க. நல்லா கூலிங் கிளைமேட், மாட்ரேட்டான கிளைமேட்டில் 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஊற்றினாலும் இது நல்லபடியாக தாங்கும். அண்ட் இதோட ஸ்பெசிஃபிக் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து விட்டமின் சி லெவல் ஜாஸ்தியாக இருக்கும் இதோட ஃப்ரூட்டில். ஸோ நிறைய மினரல் சத்து. அண்ட் ரீசெண்டாக வந்து நிறையா ஹேர் க்ரோத் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இது. ஸோ நீங்கள் இதோட இலைகள் கூடவே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெல்லி கூட, இந்த நெல்லி வந்து உங்களுக்கு ரவுண்டாக ரெட் கலரில் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, இதை எப்படி பார்த்த உடனே ரெட் நெல்லியா இல்லை க்ரீன் நெல்லியா நாங்கள் கண்டுபிடிக்கிறது? எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது எங்களுக்கு பார்க்கும்போது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கூட ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் படுவீங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும், இது இலைகளோட கலர் டிஃப்ரென்ஷியேஷனே சூப்பராக. துளிர்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூ லீவ்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் டோன் கலர் ஷேடில் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த ரெட் நெல்லியை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இதோட பற்றின எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சொல்லியாச்சு. ஈஸியாகவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம், சூப்பராகவும் இருக்கும். இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்மளோட காட்டு நெல்லி க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் வந்து புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். அது ஸ்வீட்னஸ் வந்து நீங்கள் சாப்பிட உங்களுக்கு தெரியும். இதை சாப்பிட்டு தண்ணி குடித்தா இனிப்பாக இருக்கும், அதுக்காகவே இந்த நெல்லி சாப்பிட்லான்னு தோணும். அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் அந்த மாதிரி சின்ன வயசில் பண்ணியிருக்கேன். என் ஸ்கூலில் நான் சாப்பிட்டு, அது அலோவே பண்ண மாட்டாங்க, பட் ஆனாலும் போய் திருடி சாப்பிட்ருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. சூப்பர் அண்ட் ஹெல்த்தி பிளான்ஸ் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரெட் நெல்லி ஒருத்தவங்க என்கிட்ட ஆல்ரெடி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி நான் பேக்கிங் வீடியோவில் போட்டதுலேருந்து இதை பற்றி வீடியோ அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் உங்களுக்காக லாங் வீடியோ அப்டேட் பண்ணியாச்சு. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற பிளான்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, டாடா, பை, see you in another video.